ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேளாண் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விவசாய கண்காட்சி வந்து நம்ம போட்டிருந்தாங்க. அதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம விசிட் பண்ணியிருந்தோம். நம்ம விசிட் பண்ணி நம்ம மாடி தோட்டத்துக்கு தேவையானது, அதே மாதிரி நம்ம தோட்டத்துக்கு தேவையான என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன விதைகள் இருக்குது, என்னென்ன உரங்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு வந்தோம். அதை பற்றி தான் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சின்ன டிராக்டரு, ரொம்ப அகலம் பார்த்திங்க அப்படின்னா வெறும் கம்மியான அகலம் உள்ள 3 அடி அகலம் உள்ள ஒரு டிராக்டர் வந்து வச்சுருந்தாங்க, ஹேண்ட்பாரோட. அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து ரகங்கள் வந்து வச்சுருந்தாங்க. இப்போது தக்காளி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், வெண்டைக்காய், அப்புறம் சுரக்காய், இந்த மாதிரி எல்லா விதைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறையா ரகம் வந்து வச்சுருந்தாங்க. தக்காளியெலாம் பார்த்திங்க அப்படின்னா சாகர், சிவம் அந்த ரகமெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல மகசூல் கொடுக்குற மாதிரி வந்து நமக்கு வச்சுருக்குறாங்க. ஸோ இது வந்து எல்லாமே ஹைப்ரிடு தான், நல்ல வருது. இப்போ பாருங்கள், பீக்கிங்காயெல்லாம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அதே மாதிரி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் விதைகள் வந்து வாங்கியிருக்கிறோம். ஸோ விதைகள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்மியான ரேட்லேயும் வந்து விதைகள் கொடுக்குறாங்க. இல்லை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான விதைகள் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாடி தோட்டத்துக்கு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து வெள்ளை முள்ளங்கி, தண்டுக்கீரை, அரைக்கீரை இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன பாக்கெட் போட்டுருந்தாங்க. இந்த பாக்கெட்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 20 ரூபா வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த தீவன புல், அடுத்து வந்து சாணப்புல், சீமப்புல் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 40 ரூபா 50 ரூபா அந்த ரேஞ்சில் வச்சுருந்தாங்க. அதிகமாக இருக்கிறது, சின்னதாக இருந்தது அப்படின்னா நமக்கு 20 ரூபா அந்த ரேஞ்சில் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து வேளாண்மைக்கு தேவையான அனைத்து கருவிகள் வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன நோண்டுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கத்தி, இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விதையெல்லாம் வந்து கிளறி விடுற இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா பிளான்ட்டு வந்து வச்சுருந்தாங்க, பயோகேஸ் பிளான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து நுண்ணுயிர் பாசனம் எப்படி பண்ணுறது, சொட்டு நீர் பாசனத்துக்கு இதெல்லாம் வந்து நிறையா வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்படிங்கிறது இங்கே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இயற்கை உரம், ஆர்கானிக் உரத்தை வந்து நம்ம வச்சுருந்தாங்க. அது வந்து பயிரூக்கி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து செடிகளுக்கு தேவையான எல்லா சத்தும் வர மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பூச்சி விரட்டியும் வந்து நமக்கு வச்சுருந்தாங்க. இது வந்து 2 வகையாக வச்சுருந்தாங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா காட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறையா வந்து செடிகளுக்கு உண்டான இந்த பிளான்ட்டு தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த என்னென்ன பிளான்ட் வந்து பயோ பிளான்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஒட்டு ரகம், அந்த குட்டை அவரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டை தென்னை இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லா வகையான காய்கறி செடியும் சரி, எல்லா வகையான பழங்கள் வந்து வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், சாத்துக்குடி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேங்கோ வச்சுருந்தாங்க. மேங்கோலேயே வந்து எல்லா ரகமும் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தென்னை மரத்தில் எல்லா ரகம் வச்சுருந்தாங்க. ஆரஞ்சு, அப்புறம் வந்து மல்லிகை, அந்த மல்லிகைலேயே ஆப்பிள். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மாங்காய், இந்த மாதிரி நிறையா வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாமே வந்து நிறையா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்ம வந்து தோட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி பழங்கள் எதுவும் வாங்கலை. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காய்கறிக்கு வந்து நம்ம எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். வெள்ளை முள்ளங்கி சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவப்பு முள்ளங்கி, அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து அவரைக்காய், இது அப்புறம் வந்து அவரைக்காயிலேயே குட்டை அவரை இருக்குது, குட்டை செடி, இதுக்கெல்லாம் வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து தோட்டக்கலையிலேருந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்னென்ன மானியம்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாலில் ஒவ்வொன்றுலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நமக்கு வந்து தோட்டத்துக்கு தேவையான மெட்டீரியல்ஸு, நமக்கு தோட்டத்துக்கு தேவையான நாற்று, இது மாதிரி ஏதோ ஒன்று இருந்தது. நம்ம கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. நீங்கள் போனது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா வந்து நீங்கள் போய் அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பாருங்கள், பால் கறக்கிற மிஷின் வந்து எப்படி இருக்குன்னுலாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏன்னா வந்து உள்ள வேக்யூம் ப்ரெஷர் க்ரியேட் ஆகிரும். அது மூலமாக வந்து என்னாகும், நீங்கள் அந்த இதில் வந்து மடியில் மாட்டிட்டீங்க அப்படின்னா பால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுலேருந்து பம்ப் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வெளியில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கதிரை இருக்கிற மிஷினு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தட்டை இருக்கிற மிஷினு, இதெல்லாமே வந்து நிறையா இருந்தது. ஸோ எல்லாமே வந்து மெஷினரி ஐட்டமும் வந்து நிறையா இருந்தங்காட்டி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு 2-3 மாடு வச்சுருக்கிறீங்க, அதுக்கு வந்து நம்ம
நமக்கு கறவைக்கு வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட வாங்கிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத அங்கே சொல்லிடுறாங்க. ஏன்னா வந்து நீங்கள் பொதும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்லேயே வீடியோ பார்த்திங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்போ போட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னாவே வந்து சொல்லிடுவாங்க இது இந்த காசு தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. அது நீங்கள் காசு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லாபமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இது பாருங்கள், இதை வந்து பால் கறக்கிறதுல வந்து மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணி இதை வந்து வேக்யூம் க்ரியேட் பண்ணி வெற்றிடம் க்ரியேட் பண்ணி அது மூலமாக வந்து பால் கறந்து வெளியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த இது வந்து ஆல்ரெடி இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. ரேட்டு குறைவாக வந்து பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ரேட்டுங்கிறதெல்லாம் வந்து அவங்க டைரெக்டாக நம்ம வாங்குறப்போ வந்து பேசிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து குறைச்சி ரேட்டு வந்து குறைவு தான், மற்றதை விட குறைவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மொபிடெக் அப்படிங்கிறவங்களாம் வந்திருந்தாங்க. அதாவது அலாரம் அடிக்கிறது, இப்போ வந்து தண்ணி நம்பிடுச்சுன்னா அலாரம் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வேலி, டாட்டாவில் ஃபென்சிங் வேலி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வேறு எக்யூப்மெண்ட்ஸ், இதுவும் பார்த்திங்க அப்படின்னா பால் கறக்கிற எக்யூப்மெண்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கை உரம். ஸோ எல்லாமே வந்து இயற்கை உரம், அது கடல் பாசியிலேருந்து தயாரிக்கிற இயற்கை உரம் தான் வந்து வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாகவே வந்து கடல் பாசியிலேருந்து மட்டும்தான் வந்து தயாரிக்கிறாங்களாமா. இது வந்து ஃபுல்லி ஆர்கானிக் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் கூட வந்து நம்ம வேறு எந்த இதுவும் பண்ணுறதில்ல, ஃபுல்லாகவே வந்து ஆர்கானிக்காக வந்து பண்ணி கடல் பாசியிலேருந்து இயற்கை உரங்களை வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன பேக்கெட்டில் போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம வேணால் வந்து நம்ம மாடி தோட்டத்துக்கெலாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்துக்கு தேவையில்லைங்கிறனால நம்ம வாங்கலை. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லா பக்கமும் விதை வந்து நிறையா இருக்குங்க. நிறையா விதை வந்து வச்சுருந்தாங்க. அந்த விதையெல்லாம் வந்து நமக்கு வாங்கிட்டு வந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வாங்கிட்டு வந்தது எல்லாமே வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னு நினைக்கிறோம். இன்னும் போடலை. ஸோ போட்டால் நம்மளுக்கு வந்து வீடியோ போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டு வளர்ப்பு பற்றி வந்து நம்ம பண்ணியிருந்தாங்க. கவர்மெண்ட்டு காலேஜ்லேருந்து வந்து பட்டு வந்து எப்படி வளர்க்குறது, மதிப்பு கூட்டு பண்ணி எப்படி விற்கிறது, ஸோ என்னென்ன முறையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதெல்லாமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பட்டுலாம் நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா, பட்டுப்புழு வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாதம் 50,000 வரைக்கும் லாபம் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. மானியம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 2 லட்ச ரூபாயிலேருந்து 2.5 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ள ஸ்டால்ஸ் வந்து சின்ன சின்ன ஸ்டாலாக நிறையா இருந்தது. அது எல்லா ஸ்டாலுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த மாதிரி அக்ரி இன்டெக்கு இல்லை வந்து அக்ரி எக்ஸ்போ அப்படின்னு ஏதாவது போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம மாடி தோட்டத்துக்கோ இல்லை தோட்டத்துக்கோ நமக்கு வந்து ஏதோ ஒரு பயன் வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தகவல்கள் உங்களுக்கு மேலும் வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.